வணக்கம். மீண்டும் ஒரு ஒளிப்பதிவு. நடந்து முடிந்து சீட்டிங்காக வந்த ரிசல்ட்ஸ், அதாவது ஏமாற்றி வெளியிட்ட பொய்யான தேர்தல் முடிவுகளை பற்றியும் தான் இந்த ஒளிப்பதிவு இரண்டாவதாக இது பண்ணுறேன். அதற்கு முதல் காலம் சென்ற எமது தேன்சை செல்லப்பா அவர்களுக்கு எங்கள் அஞ்சலியும் அவர் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். முதலில் இந்த தேர்தல் முடிவு அவங்கள் ஏன் அதை சொல்கிறேன்றால், தேர்தல் நடக்க முன்னர், அதாவது தமிழக வெற்றிக்கழக முக்கியமான நபர்கள் சொல்லியிருந்தார்கள், ஒரு 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 மெம்பர், ஒரு தொகுதி கூட நாம் தமிழர் வெல்லாது, முழுதும் தாங்களே வெல்லுவோம் என்று சொல்லி சீமான் கூட தோப்பாருண்டு. அதே போல நடந்து முடிந்தது. அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், அதாவது சொன்னதையே செய்திருக்கிறார்கள். தமிழ் மக்கள் சீமான் அவர்களின் கூட்டத்துக்கு எவ்வளவு தமிழ் மக்கள் திரண்டிருந்தார்கள் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவர். ஆனால் அவர்கள் வாக்களிக்காமல் விட்டிருப்பார்கள். என்னை பொறுத்தவரையில் சீமான் கட்சி தமிழ் தேசியம் எப்போதை வந்துட்டு, ஆனால் பல முறைகளில் இந்தியன் இந்திரா காங்கிரஸும் சேர்ந்து பல வழிகளில் சீமான் அவர்களின் வெற்றியை தடுத்தது. அதாவது திமுக கழகத்தில் பல கோடி ரூபாய்களை பேரம் பேசி கமலஹாசனை கட்சி எழுப்பி கொண்டு வந்து அதை உடைத்தார்கள். அதில் ஒரு சில இடங்களும் வென்றிருக்க வேணும், ஆனால் அதை மறைத்து விட்டார்கள். இப்பத்திய 4ஆம் தேதி வந்த முடிவு போல். அதாவது அவர்கள் ஏற்கனவே அந்த கருணாநிதி குண்டர்கள் ரவுடிகளையும் பணத்தையும் கொள்ளையடித்து அவங்களுக்கு தேவையான, அதாவது அரச உத்தியோகர்கள், சிவில் சர்வீஸ் இன்க்ளூடிங், அதாவது தேர்தல் ஆணையாளர், தேர்தல் கடமைகள் பணிபுரிகிற ஆக்கள், அத்தோடு போலீஸார், அவ்வளவு பேரும் தமிழர் இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் பணம் வழங்கி இந்த இதுகளை செய்தார்கள். இந்த முறை அந்த இந்தியன் அமைப்பு இந்திரா காங்கிரஸையும் ஏற்கனவே விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னர் போய் சந்தித்து வந்தார். பல கோடி பேரம் பேசி அத்தோடு அந்த லொட்டரி மார்ட்டின் குடும்பத்தையும் எடுத்து எப்படி செய்யணும் என்றது பணத்தையும் செலவழித்து அதை செய்திருக்கிறார்கள். ஆகவே முடிந்த தேர்தல் உண்மையில் இது குளறிப்படியானது. அது நாம் தமிழருக்கு, கணிசமான நாம் தமிழர் கட்சிக்கு, தமிழ் தேசியத்துக்கு, அதுவும் சீமான் அவர்களும் அவர்களோட தம்பிமார்கள் கேட்ட வேட்பாளர்கள் அனைவர் ஒரு சில எல்லாரும் இல்லாட்டியும் ஒரு குறிப்பிட்ட அளவு வென்றிருக்கிறார்கள். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? சீமான் அவர்கள் மேன்முறையீடு செய்ய வேண்டும், கடைசி அவருடைய தொகுதியாவது செய்ய வேண்டும். ஆனால் நான் கொஞ்சம் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்த வடையில் சொல்கிறேன். ஆனால் நாங்கள் வந்தால் அவங்க அனுமதிக்க தரமாட்டாங்க. அந்த ஓட்டிங், அதாவது வாக்களிப்பு நடந்த அந்த பாவித்த அந்த கணனி, சேவ் பண்ண கணனி, அதில் உள்ள மதர் ஓட்டை எடுத்தால் அத்தனை எப்படி நடந்திருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அதாவது எப்படி தேர்தல் நடத்தப்பட்டு கள்ள போட்டு அடித்தாங்களா இல்லையான்றதை கண்டுபிடிக்கலாம். அதற்கு முதலில் சீமான் அவர்களை நான் தயவு செய்து வேண்டுறது, நீங்கள் குறிப்பிட்ட முக்கியமாக அவங்களோட தொகுதி உட்பட முக்கியமான தொகுதிகளை மேன்முறையீடு செய்யுங்க. இந்த நடத்தப்பட்ட தேர்தல் முறை பிழையானதாகவே மீண்டும் இது பண்ண சொல்லி டெக்னாலஜி என்ஜினியர்ஸ் மாதிரி, அதாவது தமிழர்களை கொண்டு அதை பார்க்க சொல்லி, அதுவரையும் அந்த விஜய் வென்ற அந்த கட்சி அந்த வெற்றியை தாமதிக்க செய்யுமாறு நீதி கேட்டு இது பண்ண வேணும், அதை செய்யணும், வழக்கு தாக்கல் செய்ய வேணும் என்று கூறுறேன். அடுத்து இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிச்சவர் இங்கிலாந்தில் உள்ள ஒரு பௌதிய ஃபிசிக்ஸ் பேர், அது ப்ரொஃபஸர். உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து வரலாறு, உலகத்தை ஆண்டவர்கள், கல்வியை போதித்தவர்கள், அவர்களிடமில்லா டெக்னாலஜியா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவர் கண்டுபிடித்தார். ஆனால் பின்னர் அதை டெவலப்பாக கொஞ்சம் அமெரிக்க விஞ்ஞானியும் சேர்ந்து அதை திருத்தினால் இன்றைக்கு அது சாதாரணமாக எல்லா இதுலேயும் வந்துட்டு, ஆகவே இலகுவாக நடந்த முறையை கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஏன் இங்கிலாந்திலே தேர்தல் முறை சாதாரணமான முறையிலே நடக்கிறது? அதாவது கணனி ஒன்றும் பாவிக்காமல்
ஜப்பான், மற்றது இந்தியா, அடுத்து அமெரிக்காவில். ஆனால் அமெரிக்காவில் ஒரு வடிவான இதை செய்திருக்கார்கள், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது கை அடையாளம் பாவிக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன கள்ள போட்டு நடக்காது. எப்படி கணனி எத்தனையும் கண்டுபிடிச்ச மனிதர்களால் அதை மாற்றவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஆகவே இந்த சீமான் அவர்கள் செல்கிற அந்த குளறுபடியையும் இனிமேல் தமிழ்நாட்டிலே இந்த கணனி முறை பாவிக்கக்கூடாது என்றும் நீங்கள் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அது நீங்கள் ஒரு கட்சி என்ற ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்த கட்சி என்றபடியால் உங்கள்கிட்ட இருக்கிற லோயர்மார், அதாவது சட்டத்திறனிகளை அல்ல மேலதிகமான இதுக்கு எதிரான சட்டத்தை ஆதரிக்கிற சட்டத்தை கொண்டு நீங்கள் உடனடியாக, நான் நினைக்கிறேன் 14 நாளோ அல்லது 7 நாளோ அதுக்கிடையில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் நான் மீண்டும் அந்த விஷயத்துக்கு வருகிறேன். இந்த பிரிட்டிஷார் ஏன் கணனி பாவிக்கலை? தேர்தல் நடந்தால் அன்று பின்னேரமே என்ன தொடங்கப்படும், நள்ளிரவு அடுத்த நாள் காலையில் முடிவுகள் அறிவிக்கப்படும். இதுதான் உலகம் முழுக்க நடக்கு. ஏன் பிரிட்டிஷ் அதை செய்யுது? இந்த முறை அதை செய்ய வேணும். அப்படி செய்தால் அதே நேரம் அங்கே போலிங் ஸ்டேஷன், அங்கே வாக்களிப்பு நிலையங்களில் இருக்கிற அந்த சிவில் சர்வீஸ் அவங்களெல்லாம் கலந்துருக்கணும். பெரும்பாலும் தமிழர்கள் இருக்கணும். அப்படி செய்யாட்டி அது நிச்சயமாக தமிழரை தமிழ் தேசியத்தை உட்கடிப்பார்கள். உண்மையாக அவர்கள் வடிவாக திட்டமிட்டு இந்திய ரோவும் காங்கிரஸும் செய்திருக்குது. ஏனெனில் திமுகவை மீண்டும் வெல்ல வைத்தால் அது நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் பிழை என்று, என மக்கள் வெறுத்திருக்கிறார்கள். அதிமுகவும் அப்படி அவங்களும் பல வேலைகள் செய்திருக்காங்க. ஆகவே இதற்காகவே கமலஹாசனை விட விஜயை கொண்டு இந்திரா காங்கிரஸும் ரோவும் இறக்கியது. மற்றது நேரடியாக திமுகவோட பணப்புழக்கம் செய்தால் டெல்லியிலே வச்சு எல்லாம் நடந்திருக்கிறது. ஆகவே தமிழர்கள் விழிப்பாக இருக்கணும். இதை கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறி மீண்டும் ஐயா தேனிச செல்லப்பாவின் ஆத்மா சாந்தியடைய நாங்கள் எல்லாரும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் என்று கூறி இந்த குறு ஒளிப்பதிவை நான் இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.